நண்பர்களே, இன்றைக்கு மிகவும் ஈஸியாக சமைக்கக்கூடிய இறால் கறியைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கோப்பை எடுத்துக்கிட்டு, தண்ணி கோப்பை எடுத்துகிட்டு, அதில் இறாலை கந்தை பார்த்து கிளியர் பண்ணி கழுவி வச்சு போட்டு, தக்காளி பழம் ஒரு 2, போஞ்சிக்காய் ஒரு 6, கொச்சிக்காய் ஒரு 3, அதோடு சேர்த்து சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ 2 ரெடி பண்ணி தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சட்டியை அடுப்பில் வச்சு கருவேப்பிலை, வெங்காயம், நச்சீரகம் மட்டும், கருவேப்பிலை, வெங்காயம், நச்சீரகம் அதாவது சின்ன சீரகம் மட்டும் போட்டு சட்டியை நல்லா காய வைங்க. சட்டியில் வைக்கக்கூடிய ஈரம், வெங்காயத்தில் வைக்கக்கூடிய ஈரம், கருவேப்பிலை வைக்கக்கூடிய ஈரம், இது மூணுமே கிளியர் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது மிச்சம் லேசி. இந்த கறியை ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு மிச்சம் சுலபமாக இருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். தேங்காய் எண்ணெயோ அல்லது கடல் எண்ணெயோ ரெடி பண்ணிக்கோங்க. சட்டி இப்போ நல்லா காஞ்சி வருது. இன்றைக்கி நான் உம்மாட வீட்டை போயிட்டு இருந்தேன், மழை காலம். அப்போ உம்மா தான் சமைக்க போகிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களோட தனியை உம்மா தனியாக தனிப்பாங்க. அவங்களோட வீட்டை தான் இன்றைக்கு சாப்பாடு. எனக்கு இல்லை, நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த வீடியோ எடுப்பமாண்டு போட்டு தான் எடுத்துருந்தேன். ரைட், சட்டியை நல்லா சூடாக்கிட்டதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டோம். தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ பாமாயிலோ அல்லது சன்ஃப்ளவர் எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றி திரும்ப மூண்டும் நச்சீரகம், கருவேப்பிலை மூண்டும் நல்லா முருகும் வரைக்கும் தாளிக்கணும். தேங்காய் பால், கட்டிப்பால், தண்ணிப்பால் இரண்டையுமே இதில் போட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போஞ்சிக்காய் இல்லைன்னு சொன்னால் கரட் கிழங்கு போடுங்க. கரட் இல்லைன்னு சொன்னால் பயத்தங்காய் போடுங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போடுங்க. என்ன கிழங்கு வகையோ எதுனாலும் சரி அதோட சேர்த்து செஞ்சுக்கோங்க. சட்டப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. 5 நிமிஷம் போதும். ஈஸி குக்கிங், வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக. ரைட், இப்போ நல்லா எண்ணெய் சூடாகி நம்ம போட்ட தாளிப்பெல்லாம் ஓகே ஆகிட்டு வந்துட்டு, இதுக்கு இஞ்சி பூண்டு தேவைப்பட்டார்கள் போடலாம். பட் அது ஆப்ஷன் இல்லை. இறால்லையே 25 வகையில் கறி செய்யலாம். அதில் ஒரு வகையை நினச்சிக்கிட்டு இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கிலோ 500 கிராம் சின்ன இறாலை பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, மிச்சமாக ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷம், 6 நிமிஷம், 10 நிமிஷம் போனாலும் உங்களுக்கு கேஸ் இல்லை. இது என்னென்ன பொறுத்தவரையில் எனக்கு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கறியில் வேலை முடிஞ்சு. அப்போ நீங்கள் கஷ்டப்பட தேவை. நல்லா முறியினதுக்கு அப்புறமா கறித்தூள்னு சொல்லுது எதைன்னு சொன்னால் மிளகாய், மல்லி, மஞ்சள், மிளகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம் இதையெல்லாம் சேர்ந்து கிரைண்டரில் அடித்து வச்சுருக்குதான் கறித்தூள். இந்த தூளை அந்த ஆயிலும் அந்த முறினத்தை சேர்த்து நல்லா 10 வரைக்கும், அதாவது அந்த கொச்சிக்காய் தூள், அதாவது இங்கே சொல்லுவாங்க கலவன் தூள் அல்லது கறி மிளகாய் தூள்னு ஒரு சொல்லுவாங்க, அதில் வாசம் போகும் வரைக்கும் எல்லாம் கறிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இறால், போஞ்சிக்காய், தக்காளி பழம், கொச்சிக்காய், உப்பு சேர்த்திருக்கோம், தண்ணி உப்பு சேர்த்திருக்கோம். இது அவ்வளோத்தையுமே இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடியை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக வேலைக்கு போகிறாக்கள், வீட்டில் மழை காலத்தில் கறி ஆக்கணும் நினைக்காக்கள் எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கறி ஆகி கொடுக்கலாம். டேஸ்ட்டும் சட்டப்படி இருக்கும். ரைட், இப்போ நான் மூடி வச்சு போட்டு திரும்ப துறக்கம் பாருங்கள். இப்போவே கறி கொதிச்சு மாஷா அல்லாஹ் அழகான முறையில் இருக்குது. நண்பர்களே, மிச்சம் ஈஸியாக இருக்கும். எங்களோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் இதை பார்க்கணும், பயன்பெறணுன்றது தான் எங்களுடைய ஆசையும். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் MLM வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ எல்லாம் மிச்சம் நல்லதாக தான் போடுவேன். நிச்சயமாக நண்பர்களே, என்னுடைய நண்பர்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் பண்ணுறதான் நம்மளோட நோக்கம். உங்களோட வேலையும் சுருக்கின மாதிரி போய் தரும். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்படி பிடிக்கலையேன்னு சொன்னால் இன்றைக்கி பேட் அமௌண்ட் அடிங்க, நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. இப்போ கறி வந்துக்கிட்டு ஒரு 70% ரெடி ஆகிட்டு, இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் கறியோட வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் இப்போ தேவையான மாதிரி கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ கிரேவி கொஞ்சம் மீக்கி பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பத்தணும். சின்ன இறால் தான். என்ன நம்மளோட கிழக்கு மாகாணம் 26ஆம் தேதி இந்த வீடியோ 25ஆம் தேதி போடுவோம். 25
மாதம் 2024 போடுவோம். இந்த நாள் வந்துக்கிட்டு தாளமுக்கம் ஏற்பாட்டிருக்கிறதால காலையிலேயே கறி சாமெல்லாம் கிடைக்கல. அப்போ அம்மாவோட விட்ட போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த கறி ஆக்கப்புறம்னு சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீன்றதால வீடியோ எடுக்கிறதுக்கு போயிட்டு ரைட். சட்டப்படி இந்த கறியை நீங்கள் மெனக்கட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு நம்மளுக்கு வீட்டில் லேசாக இந்த கறியை சமைச்சு எல்லோரும் சாப்பிடலாம். இப்போ கறி ரெடி ஆகிட்டு தேங்காய் பால் எல்லாமே மிக்ஸ் ஆகி உரைப்பும் கணக்குக்கு போட்டிருக்கேன். கறித்தூள் மட்டும் போதும். இதில் எந்த ஒரு அஜினமோட்டோ சூப் காட்டி எதுவுமே தேவையில்லை. இறால் ருசியும் இந்த வெங்காயத்தோட ருசியும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சட்டப்படியும் இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிச்சயமாக நண்பர்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.